ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில விஷயம் இருக்கு ஓகேங்களா. இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணின்னு சில விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கான்செப்டை நீங்க வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நிஃப்டி வந்து 21,000 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா என்னால பாத்தீங்கன்னா 20,500லயும் ட்ரேட் பண்ண முடியும், 21,500லயும் என்னால பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ண முடியும். ஏன் என்னால வந்து இவ்வளவு இதுல வந்து என்னால வந்து ட்ரேட் பண்ண முடியுதுங்கிறத பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ பார்க்கலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் பார்க்காம வந்தீங்கன்னா மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை வந்து பாருங்க. சரி, ஓகே ஓகே. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருத்தர் என்ன பண்றாரு, ஃப்ரம் திருநெல்வேலி டு ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருத்தர் என்ன பண்றாரு, ஃப்ரம் திருநெல்வேலி டு சென்னை பார்த்தீங்கன்னா டிராவல் பண்றாரு ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் என்னன்னா, அவர் இருக்கக்கூடிய ஊரை நம்ம என்னன்னு சொல்லணும்னா அட் த மணின்னு சொல்லணும். அவர் போக போற ஊரை நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லணும். ஓகே, அவர் கடந்த அந்த ஊரை என்னன்னு சொல்லணும்னா நம்ம வந்து இந்த மணின்னு சொல்லணும். ஓகே, புரிஞ்சதா? வேணா நான் மறுபடியும் சொல்றேன். அவர் இருக்கக்கூடிய ஊரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அட் த மணின்னு சொல்றோம். அவர் போக போற ஊரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அவுட் ஆஃப் த மணின்னு சொல்றோம். அவர் கடந்து வந்த ஊரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா இந்த மணின்னு சொல்றோம். ஓகே ஓகே. இப்போ அவர் என்ன பண்றாரு, ஓகே, பாண்டிச்சேரி வந்து வந்துட்டாரு ஓகேங்களா. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அவர் இருக்கக்கூடிய இந்த ஊரை நம்ம என்னன்னு சொல்லணும் அட் த மணின்னு சொல்லணும் ஓகேங்களா. அவர் போக போற ஊரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லணும். அவர் கடந்து வந்த ஊரை நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மணின்னு சொல்றோம் ஓகேங்களா. ஸோ இப்போ அவர் என்ன பண்றாரு, சென்னைக்கு வந்துட்டாரு. ஓகே, ஸோ இப்போ அவர் இருக்கக்கூடிய சென்னை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அட் த மணின்னு சொல்றோம். அவர் கடந்து வந்த இந்த 3 ஊரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா இந்த மணின்னு சொல்றோம். அவர் போக சப்போஸ் இந்த சென்னையை தாண்டி பெங்களூர்னு ஒரு ஊர் இருந்தா அதை என்னன்னு சொல்றோம்னா அவுட் ஆஃப் த மணின்னு சொல்றோம் ஓகேங்களா. கிளியர்? ஸோ இந்த கான்செப்ட் தான் பாத்தீங்கன்னா இங்க வரும். இப்போ நிஃப்டி வந்து 21,756 ருபீஸ்ல இருக்குல்ல. ஸோ இப்போ நிஃப்டி இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா 21,750. ஸோ இந்த 21,750 பாத்தீங்கன்னா அட் த மணி. ஓகே, அட் த மணி. அது கடந்து வந்த 21,600, 21,700 இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மணி. ஓகே, அது போக போற 21,800, 21,900 இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியாட்டி இந்த வீடியோவை மறுபடியும் பேக்ல இருந்து பாருங்க, நல்லா புரியும். ஓகே ஓகே. இப்ப உணர்ந்தவர் என்ன பண்றாருன்னா ஃப்ரம் சென்னையில இருந்து ஓகே, ஃப்ரம் சென்னையில இருந்து திருநெல்வேலி வந்து போறாரு ஓகேங்களா. ஸோ நம்ம முன்னாடி சொன்னதா ஓகேங்களா, இருக்கக்கூடியதான் அட் த மணி, போக போற இடம் வந்து அவுட் ஆஃப் த மணி, கடந்து வந்த இடம் வந்து இந்த மணி ஓகேங்களா. இப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, தஞ்சாவூர் வந்து வந்துட்டாரு ஓகேங்களா. ஸோ தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா அடுத்த மணி, அவர் கடந்து வந்த பாண்டிச்சேரி அண்ட் சென்னை பாத்தீங்கன்னா இந்த மணி, அவர் போக போற ஊர் திருநெல்வேலி பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி ஓகேங்களா. இப்போ அவர் வந்து திருநெல்வேலியும் தாண்டிட்டாரு ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து 2 கார் பார்த்தோம் ரைட்டா. ஒருத்தர் திருநெல்வேலியில இருந்து சென்னை வந்தாரு, இன்னொருத்தர் சென்னையில இருந்து திருநெல்வேலி போனார் ரைட்டா. ஓகே, ஏன் வந்து 2 கார் பார்த்தோம்னா இப்போ வந்து நிஃப்டில நம்ம வந்து 21,750ல ட்ரேட் பண்றோம்னா அதுல பாத்தீங்கன்னா 2 விஷயம் வரும், கால்னு வரும், புட்டுன்னு வரும் ஓகேங்களா. ஸோ சினா கால், ஓகே, பினா புட்டு ஓகேங்களா. ஓகே, ஸோ கால்னா ஒண்ணு இல்ல, மார்க்கெட் வந்து மேல போனுச்சுன்னா கால் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதுவே மார்க்கெட் வந்து கீழே போனுச்சுன்னா புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. மார்க்கெட் மேல போனா கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், புட் ஆப்ஷன் டிக்ரீஸ் ஆகும். மார்க்கெட் கீழே போச்சுன்னா கால் ஆப்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும், புட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்ஸ். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஏன் நம்ம 2 கார் பார்த்தோம்னா ஃப்ரம் திருநெல்வேலி டு சென்னை போனார்ல அதுதான் பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன். ஓகே, ஃப்ரம் சென்னை டு திருநெல்வேலி வந்தார்ல இதுதான் பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து 21,700 இருக்குன்னா கால் ஆப்ஷன்ல இதுதான் பாத்தீங்கன்னா அட் த மணி. ஓகே, அது போக போற மீதி இடம், முன்னேறி போக போற மீதி இடம்லாம் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி. ஓகே, அதுவே அது கடந்து வந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மணி. பட் புட் ஆப்ஷன் என்னன்னா அப்படியே ரிவர்ஸ் ஓகேங்களா. 21,800 தான் பாத்தீங்கன்னா அட் த மணி, இந்த 21,950 இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மணி, மீதி இருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி ஓகேங்களா. ஸோ இது அப்படியே பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் தான் வரும் ஓகேங்களா. அதனால தான் இவர் வந்து சென்னையில இருந்து திருநெல்வேலி வந்தார் ஓகேங்களா. கால் ஆப்ஷன்ல மேல இருக்கிறது வந்து இந்த மணி, அதுக்கடுத்து அட் த மணி, அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த மணின்னு வரும். அதே புட் ஆப்ஷன்ல கீழே தான் இந்த மணி வரும், அடுத்து அட் த மணி வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி வரும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு இப்போ வந்து அட் த மணினா என்ன, இந்த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணினா என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி ஓகே. இப்போ வந்து நிஃப்டி பாத்தீங்கன்னா 21,750ல இருக்கு. ஓகே, ஸோ 21,650 நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த மணின்னு சொல்லுவோம். ஓகே, 21,750 அடுத்த மணின்னு சொல்லுவோம். ஓகே,
அது 200 850 அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்ல இருக்கு, 100 ருபீஸ்ல இருக்கு, 50 ருபீஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இதோட பிரைஸ் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா ஒரு 1% இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா 150 உள்ள சாரி ஒரு 1% வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா 150 உள்ள இது என்ன ஆகும்னா 90 ருபீஸ் போகும். ஓகேங்களா? அதுவே 100 ருபீஸ்ல உள்ள இது என்ன ஆகும்னா 150 ருபீஸ் போகும். அதுவே 50 ருபீஸ்ல உள்ளது என்ன ஆகும்னா 100 ருபீஸ் போகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு 50% பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது பாத்தீங்கன்னா 100% பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த மணி 20% இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 1% மார்க்கெட் மூவ் ஆனா அடுத்த மணி வந்து 50% இன்க்ரீஸ் ஆகும். அவுட் ஆஃப் த மணி பாத்தீங்கன்னா 100% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவுட் ஆஃப் த மணியை தான் நிறைய பேர் பை பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்களும் அந்த மாதிரி தானே பண்ணிருப்பீங்க, ரைட்டா? ஸோ அப்படி நம்ம பண்ணக்கூடாது. இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்குன்னா நான் 10,000 இருக்கு, 50 ரூபா போட்டா 100 ரூபா வரப்போகுது, நான் 10,000 ஆகி இந்த ட்ரேட்ல இதுலயே போட்டோம் நம்ம போறோம். சப்போஸ் நம்ம நினைச்ச மாதிரி போகாம மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஓகேங்களா? ஓகே. ஸோ 150 ரூபா உள்ளது பாத்தீங்கன்னா 105 ரூபா ஆயிரும். 100 ரூபா உள்ளது வந்து 50 ரூபா ஆயிரும். அதுவே நம்ம 50 ரூபா போட்ட இது வந்து 0 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பெரும்பாலும் நம்ம வந்து மேக்ஸிமம் லாஸ் வந்து எதுல பண்ணுவோம்னா இந்த அவுட் ஆஃப் த மணில வந்து அதிகமா பை பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் அப்படி லாஸ் ஆயிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஸோ நீங்க மேக்ஸிமம் இனிமே நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மணி அடுத்த மணில வந்து ட்ரேட் எடுக்க பாருங்க. ஓகேங்களா? அவுட் ஆஃப் த மணி வந்து எப்பவுமே தவிர்த்திடணும். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளை கிளாஸ்ல நம்ம வந்து ஷார்ட் செல்லிங்